أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قال ما منعك ألا تسجد إذ أمرتك قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. சிரம் பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட உயர்ந்தவன், நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய், அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று பதில் கூறினான். قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج إنك من الصاغرين. அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இங்கிருந்து கீழே இறங்கிவிடு, இங்கு பெருமையடிக்க உனக்கு உரிமை கிடையாது, நீ வெளியேறிவிடு, ஏனெனில் தமக்கு தாமே இழிவை தேடிக்கொண்டவர்களில் திண்ணமாக நீயும் ஒருவனாகிவிட்டாய். قال أنظرني إلى يوم يبعثون. இப்லீஸ் இவ்வாறு வேண்டினான், இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. قال إنك من المنظرين. அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று அல்லாஹ் கூறினான். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. அதற்கு இப்லீஸ் கூறினான், என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தால் திண்ணமாக நானும் இம்மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்ல விடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. பிறகு அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவர்களிடம் வந்து சுற்றி வளைத்துக் கொள்வேன். மேலும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய். قال اخرج منها مذءوما مدحورا لمن تبعك منهم لأملأن جهنم منكم أجمعين. அதற்கு அல்லாஹ் கூறினான், நீ இழிந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு, உன்னையும் அவர்களிலிருந்து உன்னை பின்பற்றுகின்றவர்கள் அனைவரையும் நரகில் போட்டு நிரப்புவேன். وَيَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ فَكُلَا مِنْ حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ. மேலும் ஆதமே, நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் தங்கியிருங்கள், நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பியதை புசியுங்கள், ஆனால் இம்மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள், அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் சேர்ந்து விடுவீர்கள்.